ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷ்ணாஜி கேமிங் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா இன்ட்ரடியூசிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன் சர்ப்ரைஸ். இதெல்லாம் என்னென்னு நான் வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. இன்ட்ரடியூசிங் மை ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா என்னோடய சேனலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட போகிறாங்க. அதில் யார் யார் எப்படிப்பட்டவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் அண்ட் கேமிங் நம்ம டிஎல்ஜி இருக்கார்ல, மைண்ட் கிராஃப்டில் கூட அதிகமாக வீடியோஸ் போட்டிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸை இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னால் அஸ்வின், ஹேமந்த், அப்புறம் சூர்யா, அதாவது குள்ளநெறி, அவங்களாம் இருக்காங்களே, அவங்களையுமே அந்த ஃப்ரெண்ட்ஸில் அவங்கள மாதிரி தான். அந்த ஃப்ரெண்ட்ஸில் அவங்கள மாதிரி யார் யாரெலாம் இருக்காங்கன்ட்டு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் யார் யாருன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லேண்ட் ஓனர் அஸ்வின். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லேண்ட் ஓனர் அஸ்வின். லேண்ட் ஓனர் அஸ்வின் யாருன்னா அஸ்வினே தான். அதாவது என்னோடய ஃப்ரெண்டு நேம் கூட அஸ்வின் தான். ஏன் லேண்ட் ஓனர் அஸ்வின் என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்வினா போட்டேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மைண்ட் கிராஃப்ட்டும் அதிகமாக விளையாட தெரியும். அதுக்கப்புறம் லேண்ட் ஓனர் அஸ்வின் அதிகமாக யோகி கூட நிறைய மைண்ட் கிராஃப்ட் கேம்ஸு அவங்க 2 பேரும் நிறையவே மல்டி பிளேயர் பண்ணியிருக்காங்க, நிறைய கேம்ஸ் விளையாடிருக்காங்க. அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்வினுமே நிறையா மைண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடிருக்கோம். நிறையா மாடுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் என்னோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க எப்படின்னா, போக போக நான் அவங்களோட கேரக்டர் எப்போ வருதோ நான் அப்போ அவங்கள பற்றி சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ லேண்டன் அஸ்வின் எப்படின்னா, அவர் கொஞ்சம் நல்லவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட் வாட்ச் பேசுவார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பேசுவாங்க. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே தான். யார்? அஸ்வின், அப்புறம் என் ஃப்ரெண்ட் தீரேஷ், தருணீஷ். இவங்க 3 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுமே பேசுவாங்க. பட் தீரேஷ் கொஞ்சம் பேசுவான். தருணேஷ் அவன் பேசுவான். அதனால தான் நான் யாரா போட்டேன்னு அவன் கேரக்டர் வரப்போ நான் சொல்கிறேன். அவங்க நான் போட்டேன். என் ஃப்ரெண்ட் அஸ்வினுமே கொஞ்சம் பேசுவாங்க. ஸோ இன்னும் மித்த விஷயங்களை பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட் அஸ்வின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஃபஸ்ட்டு, அதாவது அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நானே இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட என்னென்னா, நானும் அவனும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனு கேட்டிங்கன்னா ஃபோர்த்தில் மைண்ட் கிராஃப்ட் பற்றி அவனுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்போ நாங்கள் மொபைலில் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா என்கிட்ட அப்போ கம்ப்யூட்டர் இருந்துச்சு, சிஸ்டம். பட் அப்போ அவன்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை, ப்ளஸ்ஸு லேப்டாப்புமே இல்லை. ஸோ அப்போ அன்றைக்கி நாங்கள் மொபைலில் தான் விளாண்டோம். மொபைல்லையுமே அப்போ எங்களால் விளாட முடியல. என்னென்னா, அப்போ எங்கக்கிட்ட மைண்ட் கிராஃப்டில் எப்போவுமே அது எக்ஸ்பாக்ஸு சைன்இன் கேட்கும். அந்த சைன்இன் எங்களால் பண்ண முடியல. ஸோ எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்னு விடுவாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே சம்மர் ஹாலிடேஸ்னு ஒன்று விடுவாங்க. அந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்போ தான் அவனுமே சைன்இன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து தான் நான் சைன்இன் பண்ணேன். அப்போ எங்களுக்கு கரெக்டாக லீவ் டேஸ் முடிகிற நாள் ஒரு 20 days 10 daysக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த 10 நாளில் நாங்கள் எப்படிலாம் விளாண்டோம், அவன் எப்படிப்பட்டவன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் அவனுமே. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் எப்போனா 6th கரெக்டாக நான் 6th வரப்போ அந்த சம்மர் ஹாலிடேஸில் தான் அவனுக்கும் லேப்டாப் கிடச்சிருச்சு. அட்டனோஸில் நான் சர்வர் க்ரியேட் பண்ணேன். அந்த சர்வரில் தான் நானும் அவனுமே மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன் விளாண்டோம். இப்போ கூட அந்த வேர்ல்டு இருக்குது. பட் நான் வீடியோஸ் அது போடவும் மாட்டேன். அது ஃப்யூச்சரில் நான் போடுவேன். அப்போ நாங்கள் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி விளாண்டோம். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் 2024 செப்டம்பர் மந்த் அன்னைக்கு அவன் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணான். அந்த சர்வரில் நாங்கள் விளாண்டோம்.
அது உண்மையிலேயே நாங்கள் இப்போ கூட அது விளையாடிட்டு தான் இருக்கோம். அந்த சர்வரில் வந்து என்னோடய வேர்ல்டில் பண்ணாததை விட இந்த அவனோட வேர்ல்டில் வந்து அதிகமாகவே நாங்கள் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் அந்த வேர்ல்டில் நெதரேட் எடுக்கலை, இந்த வேர்ல்டில் நாங்கள் நெதரேட் எடுத்தோம். அந்த வேர்ல்டில் ஃபோர்ட்ரஸ்ஸு கண்டுபிடிக்கல, இந்த வேர்ல்டில் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சோம். அந்த வேர்ல்டில் செய்யாத நிறையா விஷயங்கள் இந்த வேர்ல்டில் நாங்கள் பண்ணோம். பிகாஸ் அது என்னோடய வேர்ல்டு, இது அவன் வேர்ல்டு. என் வேர்ல்டில் அதிகமாக என்னால் விளையாட முடியல, அவனாலுமே விளையாட முடியல. அதில் வேறு எங்களுக்கு லைட்டாக லேக் எடுத்துகிட்டு இருந்துச்சு. பட் இவன் வேர்ல்டில் அதிகமாக லேக் எடுக்கலை, அதிகமாக ரேம் ஜிபி எதுவுமே அதிகமாக ஸ்டோர் ஆகலை. அட்டனோஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஜிபி ரேம் சொன்னாங்க, அதை நாங்கள் வந்து வாங்கலை. பட் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த லேகுமே எடுக்காமல் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் அஸ்வினை பற்றி. ஸோ லேண்ட் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்வின். நான் சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையுமே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் தான். ஹேமந்த் வந்து யார் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தருணேஷ். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அதாவது நான் வந்து அஸ்வினை, அதாவது என் லேண்ட் ஓனர் யாருன்னு சொல்லிட்டுருக்கப்ப என் ஃப்ரெண்ட் அஸ்வினை சொல்கிறப்பே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஹேமந்த் வந்து அதிகமாக பேட் வேர்ட்ஸ் பேசுவார். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் தருணேஷும் கொஞ்சம் பேசுவான். ஸோ அதனால தான் நான் போட்டேன். இன்னும் மிச்சம் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை பற்றி நான் சொல்கிறேன். அவன் கேரக்டர் வர்றப்போ எப்போனா, ஏன்னா நானும் அவனும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனு கேட்டிங்கன்னா 6th. இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து 7th வந்தேன். லாஸ்ட் இயர் 2024 6th படிச்சுட்ருந்தோம். அப்போ தான் நானும் அவனை ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நருட்டோன்னு ஒரு அனிமே, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நருட்டோ கேம் தான் போட்டிருப்போம்ல. நருட்டோ அனிமே மூலமாக தான் நானும் அவனுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னென்னா அது வந்து ஒரு கேம். என்னென்னா இப்போ வந்து ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்களே, இப்போ நருட்டோ, சாஸ்கே, கக்காஷி அந்த மாதிரி. அதில் அவன் வந்து நருட்டோ. இப்போ வந்து அதில் ஒரு கேரக்டர்ஸ், இப்போ 2 கேரக்டர்ஸ், அதில் நருட்டோ சாஸ்கேனா அவன் வந்து நருட்டோ, நான் வந்து சாஸ்கே. அதே தான் கேரக்டர் நேம், அதே தான். அதில் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து அவனை நருட்டோ அவன் தருணேஷுங்கிற பேரை சொன்னால் அடிக்கணும், சரிங்களா? இல்லைனா அவன் பேரை சொன்னால் அவனோட பேர் என்ன, நருட்டோ, அதை தான் நம்ம சொல்லணும். சப்போஸ் நம்ம தப்பாக மாற்றி சொல்லிட்டோம்னா ஒரு அடி. அதில் அவன் பேர் நருட்டோ, என் பேர் சாஸ்கே. அப்படி தான் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இதில் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து ரித்திக். அவனோட கேரக்டர் என்னென்னா கக்காஷி. இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாடி நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு இவனை வந்து 4th தெரியும். ஏன்னா இவன் வந்து அஸ்வினோட ஃப்ரெண்டு. இவனுங்க வந்து நிறைய கேம்ஸ் எடுக்காங்கன்னு சொன்னான். பட் அப்போ வந்து நான் அவன் கூட அவ்வளோக்காலாம் பேசிக்க மாட்டேன். இந்த 6th இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சு தான் நானும் அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அதிகமாக. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனப்போ தான் அவன் வந்து மைண்ட் கிராஃப்ட்டும் விளையாடுவான். அது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் நான் அவன் கூட மைண்ட் கிராஃப்ட் விளாட்ல, ரோப்ளாக்ஸ் விளாண்டேன். ரோப்ளாக்ஸ் நாங்கள் 4 பேருமே சேர்ந்து, என் ஃப்ரெண்டு தீரேஷு, தருணேஷ், அப்புறம் அஸ்வின், நான் எல்லாருமே சேர்ந்து ரோப்ளாக்ஸ் விளாண்டோம். என்ன லெவல்னால் இந்த ப்ரிசன் எஸ்கேப் இருக்குல்ல, அதுதான். அதை விளாண்டோம். அதுக்கப்புறம் கலர் ஆர்டி விளாண்டோம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளாண்டோம். அப்புறம் ஸ்குட் கேமுமே நாங்கள் விளாண்டோம். பட் அது வந்து நாங்கள் 3 பேர், அஸ்வின், தீரேஷ், நான் தான். தருணேஷ் அப்போ வர முடியல. அவன் வந்து அதிகமாக சில கேம்ஸ்லாம் வரல. ஹேமந்தும் அதே மாதிரி தான், அதிகமாக சில கேம்ஸ் வர மாட்டார். அதனால தான் நான் வந்து போட்டேன். 2 விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேமந்தும் யோகியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி நானும் அவனுமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் வந்து ஒரு ஐடியா சொன்னான், டேய் உன் சேனலில் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்டா. நான் கேட்டேன் பாட்காஸ்ட்னால் எந்த மாதிரிடா அப்படின்ட்டு. பாட்காஸ்ட்னால் அவன் வந்து சொன்னான், அவன் வந்து நருட்டோ அனிமே வந்து அவனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. எனக்குமே நான் இப்போ கூட நான் நருட்டோ அனிமே வந்து தமிழில் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ அதில் வந்து என்னென்னா அதில் வந்து 7 ஒக்காகேஸ் மொத்தமாக இருக்காங்க. அந்த ஒக்காகேஸை பற்றி அவங்க எப்படி வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லலாம், அவங்க எப்படிப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 2 வீடியோ போடலான்டா. ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 4 ஒக்காகே, அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோவில் 3 ஒக்காகே, அப்படி சொன்னால் ஈஸியாக வந்து முடிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்காஸ்ட் சொன்னோம். பட் இன்னும் அதை நாங்கள் ட்ரை பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான், அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு தருணேஷை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குள்ளநரி விச் இஸ் சூர்யா. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குள்ளநரி விச் இஸ் மை ஃப்ரெண்டு தீரேஷ். நான் ஏன் வந்து குள்ளநரி தீரேஷ்னு சொன்னேன்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இல்லை, குட்டி ஸ்டோரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குள்ளநரி வந்து அவரோட வாய்ஸ் வந்து குள்ளநரி மாதிரி இருக்காது. பட் என்னோடய ஃப்ரெண்ட் தீரேஷோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அவன் கொஞ்சம் கரகரன்னு பேசுவான். ஸோ அதனால் நான் அவனை வந்து குள்ளநரின்னு போட்டேன். நான் வந்து அவன் வாய்ஸ் வச்சுன்னு சொல்ல, அவனோட கேரக்டரை வச்சே தான் நான் சொல்கிறேன். அவனுமே கொஞ்சம் வச்சு பேசுவான். ஸோ அதனால தான் நான் வந்து அவனை வந்து குள்ளநரியாக போட்டேன். இது மட்டும் இல்லை, 2 விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, குள்ளநரி யோகியும் வந்து நிறையா கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குள்ளநரி வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு, யோகி வந்து விளையாடிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் வந்து வீடியோ ட்ரை பண்ணல, சும்மா நாங்கள் வந்து அந்த மாதிரி பேசி ட்ரை பண்ணோம். அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அவனை குள்ளநரியாக போட்டேன். 3 விஷயம் சொல்லிட்டேன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கான். அவன் சில காமிக்ஸும் படிப்பான், இந்த ஒன் பீஸ் அந்த மாதிரி. இது வந்து அவன் படித்ததில்லை, அவனோட அண்ணன். ஸோ அவன் அண்ணன் வந்து நிறையா அனிமே அப்புறம் காமிக்ஸ்லாம் படிப்பானா. அவன் படிக்க மாட்டான். பட் அவங்கள தீரேஷோட அண்ணன் என்னென்ன படித்தாங்களோ அதெல்லாம் வந்து அவன் கேட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டான். இதில் குள்ளநரிக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், குள்ளநரியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன், பட் இது உண்மையானன்னு தெரியாது. அவர் வந்து அவ்வளோக்கா படிப்பாரான்னு தெரியாது, கொஞ்சம் படிச்சிருந்தா ஓகே. பட் தீரேஷ் வந்து கிளாஸ் டாப்பர். உண்மையாக சொல்ல போனால் அவன் வந்து ஒரு எக்ஸாம் கூட எழுதியிருக்கான். அந்த எக்ஸாம் பேர் தெரியல எனக்கு சரியா. பட் அது வந்து அந்த எக்ஸாம் என்னென்னா, அந்த எக்ஸாமில் வந்து யாராவது பாஸ் ஆனால் அவங்கள வந்து இஸ்ரோவுக்கு கூப்பிட்டு போவாங்க. இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் தெரியல உங்களுக்கு? அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போவாங்க. அதில் அவன் பாஸ் ஆகிட்டான். செகண்ட் எக்ஸாமு இன்னும் வரல, மேபி அதில் வந்துச்சுன்னா அது எனக்கு பாஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதோட அடுத்து யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் யோகி. அது யாருன்னு பார்த்துடலாமா? யோகி யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நான் தாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் யோகியை மட்டும் சொல்லாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதனால தான் யோகி வந்து யாரும் இல்லை, நான் தான், யாத்தேஷ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்ட்டு. ஏன்னா யோகி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் தமிழ்லேண்ட் கேமிங். அதே மாதிரி யாத்தேஷ் இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் கிறிஸ் யாத்தேஷ் கேமர் சேனல். ஸோ அந்த 2 விஷயமே சேம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யோகியோட ரியல் நேம் யோகேஷ், என்னோட நேம் யாத்தேஷ். எனக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் நேம் எதுவுமே கிடையாது.
வேலை ஒன்று இருக்குது, பட் அது வந்து என் வீட்டில் கூப்பிட்றது தான். என் ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஏன்னா யாத்து, பட் யாருமே அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. மேபி கூப்பிட்டாலும் அப்படி நான் கூப்பிட வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது வந்து என் வீட்டில் கூப்பிட்ற நேம் தான், அது நல்லாவும் இருக்காது. ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சொல்லலாம். என்னென்னா, யோகியோட ரியல் நேம் யோகேஷ், என்னோட நேம் யாதேஷ். யோகேஷ் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கில் ஒய் லெட்டர், கடைசி முடிகிற 3 லெட்டர்ஸ் இஎஸ்ஹெச். என்னோட ஸ்டார்டிங் லெட்டருமே ஒய், கடைசி எண்டிங் லெட்டர் 3 எண்டிங் லெட்டருமே இஎஸ்ஹெச். ஸோ இந்த மாதிரி இது ஒரு கேவலமான கம்பேரிசன் தான், பட் இதுதான். இது வந்து நான் வந்து சொல்ல, என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்வின் தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்னோடய ஒரு மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, நீ தான்டா கரெக்டாக இருப்போம், உன் சேனலுக்கு தான் நாங்கள் கன்ஃபார்ம் வரணும் அப்படின்ட்டு. தருணேஷ்க்குமே ஒரு சேனல் இருக்குது, பட் அந்த சேனலில் அவன் மட்டும்தான் சோலோவாக நிறையா வீடியோஸ் போட்டிருப்பான். அவன் சேனலுக்கு என்னையும் கூப்பிட்டதில்ல, பட் என்னோடய சேனலுக்கு நான் அவனை கூப்பிட்றேன். அவன் கன்ஃபார்ம் வருவான். பட் ஸ்டார்டிங்கில் நான் ஏதாச்சும் கேமிங் வீடியோஸ் போட்டால் அதுக்கு வருவானான்னு தெரில. எப்படி அதை நான் கூப்பிட்டு வரேன் கன்வின்ஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் யோகி யாதேஷை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபேஸ் கேமு எங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணிங்கன்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து இந்த சேனலில் கிடையாது. மேபி தருணேஷோட ஃபேஸை பார்க்கணுன்னா அவன் ஒரு தனி சேனலே வச்சுருக்கான், நான் சொன்னேன்ல. ஸோ அவனோட ஃபேஸை பார்க்கணுன்னா ஒன்றும் இப்போ டைப் பண்ணாதீங்க, யூடியூப்பில் போய்ட்டு ஃபன்னி லைக் தமிழன் அப்படின்னு போடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவன் சேனலோட லிங்க்கு தரேன், சரிங்களா? அதை பாருங்கள், அதில் அவன் ஃபேஸ் கன்ஃபார்ம் வரும். மிச்ச 2 பேர்த்தோடதுன்னா இன்னொருத்தன் இருக்கான் அஸ்வின், அவன் ஃபேஸ் கேம், அவனுக்கு ஒரு சேனல் இருக்குது, பட் அதில் அவ்வளோக்கா வீடியோஸ் போட மாட்டான். அவன் சேனல் நேம் என்ன, அஸ்வின் த அட்வென்ச்சரர். கொஞ்சம் கேவலமான நேம் தான், பட் நான் அப்படி சொல்லக்கூடாது, பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அந்த சேனலில் அவன் வந்து க்யூப் சால்விங் ட்ரிக்ஸ்னு ஒரு, அதில் அவன் ஃபேஸ் கேம் இருக்கும், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் தீரேஷோடது கேட்டிங்கன்னா கிடையாது, பிகாஸ் அவனுக்கு சேனலும் கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா என்னோடது நீங்கள் பார்க்கணுன்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பித்தப்பயே நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். ஃபேஸோடு தான் நான் வீடியோஸே போட்டுட்ருந்தேன். நீங்கள் மேபி அப்போ என்னோடய சேனலை இப்போ யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோடய ஃபேஸை. பட் இப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய சேனல் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னோடய ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணவும் மாட்டேன், ஃப்யூச்சர்லேயும் நான் பண்ண மாட்டேன். நான் போடுற வீடியோஸ்க்கு அவ்வளோக்கா ஃபேஸ் ரிவீல் தேவையே இல்லை. மிச்ச 2ஓட இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அவனுங்க தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சேனலுக்கு வருவாங்களா இல்லைன்னு தெரில. ஹேமந்தோடதை நீங்கள் ஹேமந்துங்கிற அதே நினைப்பாகவே இருக்குங்க. தருணேஷோட இதை பார்த்தீங்கன்னா ஓகே, அவன் வந்து அவ்வளோக்கா வரமாட்டான். நீங்கள் அவன் போடுற வீடியோஸ் பாருங்கள், என்னோடதையும் பார்க்கணும், பட் அவன் அவ்வளோக்கா வீடியோஸ் போட்டால் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நான் அவன் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் தரேன், சேனலோடது மறக்காமல் போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தேன்ல, விச் இஸ் சர்ப்ரைஸ். அது என்ன சர்ப்ரைஸ்னால், என்னை வந்து ஒரு சர்வருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, பாக்கெட் எடிஷன் தான். அந்த சர்வர் நேம் MVK, ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மைன்கிராஃப்ட் வெற்றி கழகம். இந்த சர்வர் நாங்கள் யாரோட இன்ஸ்பிரேஷனில் பண்ணோன்னா தமிழ் கிராஃப்ட். உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும், மைன்கிராஃப்ட் லவர்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்கள தமிழ் மைன்கிராஃப்ட்டு யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் கிராஃப்ட் செஞ்ச வீடியோ
சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எம்பிகே அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இந்த மே மந்த் இந்த வீடியோவே நான் மே மந்தில் தான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா அந்த சர்வருக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் கிடையாது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மிச்ச 3 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த சர்வருக்கு வராங்க. அதனால தான் நான் வந்து இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அப்புறம் உங்களுக்கு தெரியாதுல்ல இவங்கெல்லாம் யார் யார் என்னன்ட்டு. ஸோ அதனால தான் அந்த சர்வரோட ஹோஸ்ட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்கூல்லேயே படித்த ஒரு அண்ணன். அவங்கள நான் அண்ணன் கூப்பிட மாட்டேன், ப்ரோ தான். ப்ரோ மீன்ஸ் பிரதர். ஸோ அதான் அண்ணன். ஸோ அவங்க வந்து 9th படிக்கிறாங்க, நாங்கள் வந்து 7th. அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரா 3 பேரான்னு தெரில, அவங்களுமே வராங்க. ஸோ அதனால தான் நானே வந்து இவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நம்ம கன்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாகல, பிகாஸ் உங்களுக்கு யார் யாருன்னு தெரியாது. அதனால தான் இவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாதுல்ல. அப்புறம் கேட்பீங்க, யார் ப்ரோ அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அந்த அண்ணன் சொன்னல, அவங்க பேர் வந்து லோக பாலாஜி. அவங்க தான் அந்த சேனலோட ஹோஸ்ட்டு. என்னையுமே அந்த சேனலோட ஹோஸ்ட்டாக இருன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இல்லை. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அதிகமாக வந்து இந்த வீடியோஸு அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணும், என் சேனலுக்குமே நான் போஸ்ட் பண்ணும். அதனால தான் நான் வந்து ப்ரோ என்னை வந்து ஹோஸ்ட்டாக போடாதீங்க, 2 ஹோஸ்ட் இருந்தால் கன்ஃபார்ம் முடியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வேறு யாரையா போடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் என்னை ஹோஸ்ட்டாக இல்லை. நாங்கள் இதுக்கு வந்து ஒரு இன்னொன்று வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் வந்து அந்த சேனல் ஆரம்பித்தப்போ தரேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பாய்.